உரிமை மேலும் தானொழிக்க சித்தாங்க அடைகள்
Thank you.
திருநெல்வேலி மாவட்டம் ஆமாம்மா வானூர் வட்டம் சரி அழகிய பாண்டியாபுரம் கிராமம் சரி செட்டிகுறிச்சி இந்த கிராமத்திலே ரெட்டியார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஆமா அருள்மிகு ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் சரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. சிந்தாமணி விநாயகர் நம்ம நிறைய சித்தி விநாயகர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, கல்யாண விநாயகர் கேள்விப்பட்டிருக்கோம். மங்கள விநாயகர், நவசக்தி விநாயகர், ஆனந்த விநாயகர், கற்பக விநாயகர். ஆமா அப்படிதானே நீ கேள்விப்பட்டிருக்கேன். இங்க சிந்தாமணி விநாயகர் அப்பா அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வசேனா சமேதர் சுப்பிரமணியர் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா, இங்க மூலஸ்தானமா இருக்கிறது அருள்மிகு சந்தனம்பாள். நம்ம அம்மா சந்தனம்பாள். ஆஹா, சந்தன மாதிரி கேள்விப்பட்டிருப்ப. ஆமா, இங்க சந்தனம்பாள் எல்லாமே புது பெயரா இருக்கு நம்மளுக்கு. அவன் உனக்காண்டிதான் மாத்தி வச்சிருக்காங்க. பேரா இருக்கா? அதான் அந்த அம்மனுக்குள்ள பேர் அது. இது 7ஆம் ஆண்டு கொடை விழா. இந்த வருஷம் 7 வருஷம் ஆகுது. ஆமா ஆமா, கோயில் கட்டி 7 வருஷம் ஆகுது. கோயில் கட்டி ஆமா. இந்த திருவிழாவை முன்னிட்டு சரி இன்றைக்கு நம்முடைய வில்லிசையை ஏற்பாடு செய்து யார் தெரியுமா? யாரம்மா? நம்ம ரெட்டிகுளம் சமுதாய மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய வில்லிசைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு முதல் நாள் நிகழ்ச்சி. ஆமா, நம்முடைய வில்லுப்பாட்டு. ஆமாம்மா, நம்முடைய வில்லுப்பாட்டை ஏற்பாடு செய்து மாரியம்மா போடணும்னு சொல்லியிருக்காங்க. என்னது போட? மாரியம்மா வில்லுப்பாட்டையா? நல்ல ஒழுங்கா சொல்லு, பொம்பளை மாதிரி பேசு. என்ன வில்லுப்பாட்டுக்கு அட்வான்ஸ்? எங்க மாமா தான் சொன்னாரு. என்ன மாமா சொல்லிட்டாரு? சுப்பைய மாமா. உனக்கு ஊர்ல பாதி பேர் மாமா முறை தானே வேண்டியது இருக்கு. மாமாவை சித்தப்பான கூப்பிட சொல்றீங்க? எந்த ஊர்ல அண்ணன் தம்பி இருக்காங்க நீ சொல்லிருக்கியா? அண்ணன் தம்பியே இல்ல, கிடையாது. நான் என்ன செய்யட்டும்? கரெக்ட் தானம்மா. மாமா போய் சித்தப்பான கூப்பிட முடியும், சுப்பைய சித்தப்பான கூப்பிட முடியும்? அங்க இருந்து எந்திரிச்சு வந்துருவாரு. ஏமா எப்படி கூப்பிடுற? அப்படியா? சரி மாமா, நீ கூப்பிட்டு போ. நம்முடைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சரி இவ்வூர் பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும், ஊர் ரெட்டிகுளம் பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய வில்லிசை குழுவின் சார்பாக சரி நன்றி 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 இழந்த வணக்கம். வணக்கம். ஆமாமா, மேலும் மிக சிறப்பு என்ன தெரியுமா? என்ன? ஒளி 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 ஒளி. தம்பி என்ன பேர் சொன்னீங்க? ராஜ் ஒளிபுரைக்கு நிலைத்தார். ராஜ். ஆமா, சுப்பையாபுரம் சொன்னீங்க. சுப்பையாபுரம். ஆமாமா, அன்பு சகோதரர் அவர்களுக்கும். ஆமாம்மா, ஏன்னா அவர் கை வச்சாச்சுன்னா நமக்கு எல்லாமே சுருங்கிரும். கை வைக்க வேண்டாம். சுருக்க மாட்டாரு, எனக்கு மட்டும் கரெக்டா வச்சிருங்க. ஆமா, அதனால நமக்கு வந்து உயிர் மூச்சே அவர்தான். அவர் நினைச்சா நம்மள நல்லா இருக்கவும் வைக்கலாம். நம்ம பாட்டு நல்லாம ஆகவும் அவர் கையில தான் இருக்கு. ஆமா ஆமா, அதனால அவரை நம்ம மறக்காம சொல்லிடணும். பக்கத்துல இருந்துட்டே இருப்பார்ல நமது உடம்புறவா சகோதரர் சரி ராஜ் ஒளிபுரைக்கு நேர்ந்தார் அவர்களுக்கும் நம்முடைய வில்லிசை குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றியாக வணக்கம். வணக்கம். மேலும் நம்ம தம்பிமார்கள் ஆரம்பிச்ச உடனே கும்மி பாட்டு ஆமா ரொம்ப அழகா பாடினாங்க. பேரு தெரியலையே. நமது சகோதரர் அவர்களுக்கும் சரி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேல சிறப்பு என்ன தெரியுமா? என்னம்மா? சாப்பாடு போதும் சொல்லக்கூடியது அது ஒண்ணுதாம்மா. ஏன் தெரியுமா? என்ன? அதாவது நம்ம இப்ப 2 இட்லி வச்சதுக்கு அப்புறம் 3வது ஒரு இட்லி வைக்கும்போது போதும் அப்படின்னு சொல்றோம்ல. ஆமா, அதனால எனக்கு தெரிஞ்சது போதும் சொல்லக்கூடியது சாப்பாடு ஒண்ணுதான். உங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். உனக்கு 2 விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணு சாப்பாடு. சரி, நீங்க சொல்றது சரிதான். ஆமா, அடுத்து இன்னொன்னு இருக்கு தெரியுமா? என்னது? போலீஸ் அதிகாரி கூட்டு போய் காவல்துறை அதிகாரி. ஆமா, அதான் போலீஸ் அதிகாரி. நம்ம சரி அப்படி லத்திட்டு வெளுப்பாங்க வருங்க. சப்பு ஐயா போதும் வயிறு ஐயப்பா போதும். உனக்கு அடிக்கடி விளாத்திகுளத்துல போலீஸ் ஸ்டேஷன் போய் பழக்கம் போல. அப்ப 2ங்க போய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒண்ணுதான், சாப்பாடு தான். அதெல்லாம் கிடையாது, 2 விஷயம். அப்படியா? ஆமா, நீ அப்படியே வச்சுக்கோ. அதனால நமக்கு சிறந்த முறையில் உணவளித்த ஆமா நமது உடன்பிறவா சகோதரர்கள் ஆமையா அண்ணா அவர்களுக்கும் சரி நல்ல சிறப்பான முறையில சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. உங்களை வாயில வச்ச கலக்கு உள்ள வச்சு அப்படியே தண்ணி ஊத்தாம போயிருச்சா? தண்ணி ஊத்தாம அல்வா கிட்ட உள்ள வச்சா என்ன? நான் பொங்கலை காணவேன்னு பார்த்தேன். அது என்னடா வாய்க்குள்ள இருந்து கலக்கு வயிற்றுக்குள்ள வச்சு நான் அல்வாவா பொங்கலானே தெரியல, வித்தியாசம் தெரியல. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன், அவ்வளவு அழகு. நமது அன்பு சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் சரி மேலும் நம்முடைய வில்லிசையை ஏற்பாடு செய்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி. ஆமா, மேலும் நம்ம கூட்டம் எப்படி ஜம்முன்னு கவுட்டியா கும்படியா இருக்க கல தாமரை
எல்லாம் சரிதான், சேர்ல உட்கார்ந்துருக்கோம், ஜம்முல உட்கார்ந்துருக்கிறது சரிதான். தூங்கி கிங்கி கீழே விழுந்துடாதீங்க. நீங்க எங்களுக்கு கவலையே கிடையாது, சேர் உடைஞ்சிடக்கூடாது. அட்டகாலியில் 8 பேரில் முதலாவதாக பிறந்தவள் சந்தனாம்பாள். ஆமா, இந்த கதையை நமக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு அளித்திருக்காங்க. சரி, அதனால ஒரு 3 மணி நேரம் நீங்க யாரும் போகக்கூடாது. அம்மா பிறந்த உடனே நீங்க குழவு போடணும். சரி, ஏன்னா குழவு போட்டதான் போன விட்ட மாதிரி ஒரு 2 பேராவது ஆடி வருவாங்க. ஏன்னா குழவ சத்த பெரிய காரி. ஆமா, நீங்க எவ்வளவு குழவு போடுறீங்களோ அவ்வளவு குழவு நம்ம ஆத்தா துள்ளி குதிச்சு வருவா. அதனால அம்மா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வில்லுப்பாட்டை முடிகிற வரைக்கும் நம்ம 6 பேருமே ஒரே குடும்பம் தான். நம்ம சேர்த்துக்குவோம், அவரும் நம்ம குடும்பம் தான். கைய வச்சிருவாரு அவர். அதனாலதான் 6 பேர் சொல்றேன். 6 பேரா? அம்மா, அதான் நம்ம குடும்பங்கிற பேரு. அப்படியா? அப்படி அங்க இருக்க. சரி, அங்க பகவானும் பார்வதியும் ஆதி கைலாசத்திலே சிறப்பாக வீற்றிருக்கின்றார்கள். சரி, அப்படி அங்க இருக்க. நீங்க என்ன நடக்கின்றது தெரியுமா? அங்கே நாகங்கள் குடியிருக்கின்ற காரணத்தினால் சரி நாகலோகப்பட்டினம். அப்படியா? ஆமா, அங்க மனிதர்களே கிடையாது. பாம்பு ஊரு. என்னது? பாம்பு ஊரு. பாம்பு ஊர்ந்துகிட்டு தான் ஒரு ஓடவா செய்யும். அப்படி இல்ல, பாம்புகள் எல்லாம் குடியிருக்கிற இடத்துக்கு பேர் தான் பாம்பு ஊர். அப்படியா? நாகலோகப்பட்டினம். சரி, நாகலோகப்பட்டினம் என்று பேர் கொடுத்து ஆமா அந்த நாகராஜ நாகவெண்ணையும் ஆமாம்மா அந்த சுகத்தால் தாழ்வு கிடையாது. சரி, அங்கே மாடகூட மாளிகையும் மாடக்காசு திரவியமும் எடுக்கெடுக்காத ஏற்ற செல்வங்கள் இருந்த போதிலும் நாகராஜ நாகவெண்ணிக்கு ஒரே ஒரு குறைதாமா. என்னம்மா குறை? என்ன குறைன்னு கேக்கியா? என்ன குறை? அந்த காலத்துல இதுதான் ரொம்ப பெரிய குறையா இருந்திருக்கு. என்ன? குழந்தை இல்லாத குறை. குழந்தை இல்லையா? ஆமா. சரி, அந்த காலத்துல குழந்தைக்கு தட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு கொடி கட்டி பிறகு. ஆமா ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரி, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சி நடந்தது. ஆமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? 3க்கு சான்ஸ் கொடுத்தார். அட்டி 3க்கு குடியாரப்ப என்ன குடியும் குடித்தனமா இருக்கு சொல்லிருக்காரு. 3ன்னா அது கிடையாது. 3ன்னா 3 குழந்தைகள். குழந்தைக்கா? அப்படி தெளிவா சொல்லுங்க. நாம் 2 சரி, நமக்கு 3 அப்படி சொன்னாங்களா? 3 குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு காமராஜர் சொன்னாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி வந்தது. அந்த 3லையும் ஒண்ணு கட் பண்ணிடு. 3லையும் ஒண்ணு கட் பண்ணிடுவா. ஏ குழந்தையவா? அவ நீ விபரீதமா நினைச்சு பாப்ப. சரி, நாம் 2 நமக்கு 2 அப்படி அப்படின்னு வந்தது. இப்ப நடக்கின்ற ஆட்சியில என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன ஆசை வந்தா சரி எப்படி கொஞ்சம் தெரியுமா? எப்படி? அந்த நிலாவத்தானே கையில புடிச்சு ஏறா சாத்திக்காதே. அந்த நிலாவத்தானே கையில புடிச்சு ஏறா சாத்திக்காதே. கொஞ்சம் நான் பார்த்துறேன், கண்ண மூடி கொஞ்சம் நான் காட்டுறேன். இங்க எங்க கொஞ்சம் நான் பார்த்துறேன், கண்ண மூடி கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தானே கையில புடிச்சு ஏறா சாத்தி
அவருக்கு சரியில்லை என்ன? ஆமா இப்படி நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட வேண்டியதான். இனிமே வருங்காலத்துல குழந்தையே வேண்டாம் ஆயிரும். சரி, ஆனா அந்த நாகராஜன் நாககன்னியும் தனக்கு பின்னால் இந்த நாகரோக பட்டினத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை கூட இல்லையே என்று தன் கணவன் நாகராஜனை பார்த்து அந்த நாககன்னி பெண்குடியால் எப்படி ஆழ்ந்து குழம்புகின்றார். அப்படியம்மா பிள்ளைகளே ஒரு ஆனந்தம் என்னென்றும் இல்லையே சுவாமி. என்னம்மா அப்பேற்பட்ட பாவம் நாம என்னதான் செய்யணும்? என்ன பாவம்? ஒரு பாவம் செய்யலையம்மா. போகாத கோயில் இல்ல. எதுக்கு பிச்சை எடுக்க போனியா? பிச்சை எடுக்க உங்க ஆத்தால போச்சு. இல்ல கோயில் போனீங்கம்மா. ஏமா கோயில்ல போய் சாமியை கும்பிடத்தான். சாமியை கும்பிட போனியா? எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயில்ல கூட உருண்டு கொடுப்பேன். உருண்டு கொடுப்பியா? ஆமா, அங்க பிரதட்சணை பண்ணுவேன். அதான் இவள மெலிஞ்சு போயிருக்க உங்களுக்கு. ஆமா, ஒருக்காண்டி ஒரு குழந்தைக்காண்டிதான். அப்படியா? எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உருண்டு கும்பிட்டு இருக்காத விரதம் இல்ல. எப்படியாம்மா? ஆமா. எப்படி எல்லாம் விரதம் இருந்தம்மா? விரதம் இருக்கிறத சொல்லணுமா? சொல்லிரு, நல்லது தானே. அதான எல்லாரும் விரதம் இருக்கட்டும்னு நினைக்கிறியா? விரதம் இருக்கிறவங்க நல்லா விரதத்தை கேட்டுக்கோங்க. அவங்க ஆமா என்ன மாதிரி விரதம் இருந்தாங்கன்னா அவங்க சாமி ரொம்ப துள்ள துடிக்க வரும். அப்படி வரும். விரதம் எக்கா நானும் வருஷந்தோறும் திருச்செந்தூருக்கு காவடி தூக்கி ஆமா தைப்பூசத்தன்னைக்கு போவேன். ஆமா, இவங்க 4 பேர் வருவாங்க என் கூட தான். கூடயே தான் தெரியும். கூட தான் தெரிவாங்க. ஏன்னா எனக்கு சாமி வந்தா எனக்கு அருள் அப்படி வரும். என்னைய பிடிக்கணும்ல, ஆள் வேணும்ல. அதுக்காண்டி இவங்களை நான் கூட்டு போவேன். சரி, எப்படி விரதம் இருப்பேன் பாத்தீங்கன்னா எனக்கு சாமி அப்படி வரும்க்கா. நீங்க எல்லாம் சரி எதுக்குன்னு கேக்குறியா? 5 மணிக்கு எதுக்கு வந்தீங்க? கேளு. ஆத்துல போய் குளிக்கிறதுக்கு. ஆத்துல தான் போய் குளிப்பாங்க. எங்க வீடு ஆறு பக்கத்துல தான். அப்படி சொல்லி ஆமா ஆத்துல போய் நல்லா அழுக்கு தேய்ச்சி சோப்பு தேய்ச்சி ஷாம்பு தேய்ச்சி சாணியை தேய்ச்சி சாணியை புருஷனை தேய்ச்சி குளிக்க சொல்லு. சரி விரதம் இருக்கேன். விரதம் அசிக்கமா பேசக்கூடாது. சரிம்மா சரி. 5 மணிக்கு ஆத்துல போய் குளிச்சுட்டு நேர வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்த உடனே அங்க 16 இடத்துல பட்டை அடிப்பேன். அங்க 16 இடம்னா எந்தெந்த இடம் அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியுமா? சொன்னா கேட்டுக்கோ. விரதம் இருக்கவங்க கரெக்டா சொல்ல வேண்டாமா? அவங்க நாளைக்கு பின்பற்ற வேண்டாமா? அங்க எல்லா இடத்துலயும் அங்க 16 இடத்துலயும் பட்டை அடிச்சு சரி அப்படி 2 கையை கூப்பி சாமி கும்பிடுவேன். பாத்துக்கோ, கையை தூக்கி கும்பிடுவாப்போம். எப்ப கையை தூக்குவா பாப்போம் நிலையா? நீ பொம்பளை தானே பேசுற? இல்ல கையை தூக்கி சாமி எல்லாரும் எப்படி கும்பிடுவாங்க? இப்படியா கும்பிடுவாங்க? எல்லாம் இப்படிதாமா கும்பிடுவாங்க. ஆம்பளை காட்டி கையை மேல தூக்கி கும்பிடணும். நம்ம இப்படிதான் குடுக்காரு கும்பிட மாதிரி கும்பிடுறோம் பாருங்க. அவன மாதிரி நம்ம கும்பிட முடியுமா? இது கை கூப்பி அப்படி சாமி கும்பிடுவேன். அப்ப நான் சாமி கும்பிடும் போது எனக்கு தாலி கட்டாருல புருஷன் தாமா எல்லாரும் தாலி கட்டுவாங்க. சித்தப்பா பெரியப்பா மேல தாலி கட்டுவாங்க.
சித்தப்பாவை கெட்டதுல என்ன காரணம்? புருஷன் தான் தொட்டு பாதி என்ன புருஷனா? அவருக்கு ஒரு மதிப்பு தான். எனக்கு தாலி கட்டினாரே புருஷன், அந்த தாலி எங்க போவாரு தெரியுமா? நம்ம பொண்டாட்டி விரதம் சாமி முட்டு முடிச்ச உடனே விரதம் கொடுத்த வருவா. ஆமா, ஏன்னா விரதம் கடுமையா இருப்பல்ல. கடுமையான விரதம். ஆமா, அப்படின்னு சொல்லி தட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டேன். தட்டு போற எச்சு தட்டு காணாதுல்ல, அதனால காணாது இல்ல. முன்னாடி அசைவம் சாப்பிட்டுருப்போம். அதாம்மா, அது ஆகாது ஆகாது. அதனால நல்ல பெரிய இலை தஞ்சாவூர் தாக்கல, தஞ்சாவூர் தாக்கல இலையில நமக்கெல்லாம் காணாது காணாது காணாது. இங்க இருந்து அங்க வரைக்கும் விரிச்சிடணும். அப்படி பக்கத்துல அப்படி உட்காருவேன், தலைவார இலை ஓடுவேன்னு சொல்லு. ஆமா, அப்படி சமங்கால் போட்டு உட்கார்ந்த உடனே அப்படி எங்க வீட்டுக்காரர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன? பொண்டாட்டி விரதோட வந்துட்டா அப்படியே ஒரு 15 இட்லி. எத்தனை? 15 தான். சரி, டிபன் காலை டிபன் லைட்டா தான். லைட்டா? ஆமா. இன்னைக்கு வச்சாகல இந்த இட்லில நமக்கு காணாது, சேலை இட்லி. அடடா, முடி தண்டி இருக்குமே. ஆமா, அந்த இட்லி ஒரு 15 இட்லி காலையில. சரி, ஒரு 10 தோசை. ஆஹா, ஒரு காப்பி பால், 5 உளுந்த வடை, ஆஹா, ஒரு 4 நாட்டு வாழைப்பழம். நாட்டு வாழைப்பழம் வேற? ஆமா. விரதம் விடுவேப்பா. சரி சரி, வரலாம். விரதம் வந்து 8 மணி வரை முடிஞ்சிடும். மத்தியானம் 2 மணி வரைக்கும் கொலப்பட்டி பச்சை தண்ணி பண்ண ஊத்த மாட்டேன். கடுமையான விரதம் இருப்பேன். நிப்பாட்டுமா, இத்தனையும் தின்னுட்டு கொலவட்டி நீங்க எதுக்கு? விரதம் இருக்கல்ல. விரதம் தாம இருக்கேன். காலையில தின்னது 2 நாளைக்கு 10 போல. 2 மணி வரைக்கும் விரதம் இருக்கல்ல, கொலவட்டியா படுத்திருப்பேன். விரதம் இருக்க பாத்தீங்களா? ஆமா, 2 மணி வரைக்கும் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன் பாத்தீங்களா? எங்க அம்மா சிரிப்பானி வருது, பொம்பளை போய் இப்படி விரதம் இருக்காளேன்னு. பாட்டு முடிஞ்சோன்னா வச்சுக்கோங்க, இப்ப சிரிச்சுக்கோங்க. அப்புறம் பாத்துக்கோங்க, இந்த செம்பு தண்ணி என்னால தூக்க முடியாது. எப்படி தூக்க முடியும்? விரதம் இருக்க பத்தியா? பசியில குடிய முடியாது, கை கிடுக்கிடுன்னு ஆடும். பசியில ஆடுதா? கட்டில சுழண்டு படுத்து கூட பாத்துக்கோ. எங்க வீட்டுக்காரர் மத்தியானத்துக்கு ஒரு 2 பிடி அரிசி சோறு. 2 பிடியா? 2 பிடி எனக்கு காணுமா? 2 படி அரிசி. 2 படியா? 2 பிடி அரிசி சோத்த பொறுக்கி. சரி, அப்பளம் பாயாசம், ஒரு நாள் ஒரு கூட்டு, ஒரு காப்பி பால், 4 நாட்டு வாழைப்பழம். சரி, இப்படி மத்தியானம் 2 மணியோட இந்த விரதம் முடிஞ்சிடும். நைட்டு 8 மணிக்கு கொலப்பட்டி பச்சை தண்ணி படம் போய்யா. இத்தனை திரட்டி கொலப்பட்டினியா? ஆமா, விரதம் இருக்கல்ல. நைட்டு இந்த 8 மணிக்கு பாத்துக்கோ, இட்லி தோசை சோறு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எப்படி திங்க முடியும்? புளிச்சையாப்ப இருக்கும். அங்கதான் வயிறு ஃபுல்லா இருக்கேம்மா உனக்கு. அதனால 1.5 படி ரவை. எத்தனை படி? 1.5 படி. ஒரு ஆளுக்கு தானா இல்ல குடும்பத்துக்கா? உனக்கா கொடுப்பேன். பொங்கி போட்ட புருஷனுக்கே கொடுக்க மாட்டேன் மூதேவி. வேற கேக்கா பத்தியம்மா. ஆமா, இப்படியாதா இதுங்க? எங்க அண்ணன் சந்தன தொங்கி கூட வேண்டாமா, மறுபடியும் சேர்த்து கும்பிடணும்ல. அது அப்படி சொல்லக்கூடாது, கோவிந்தா. நாங்க அப்படிதான் சொல்லுவோம், கோயிந்தா 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 கோயிந்தா. உங்க ஆத்தால போய் போடு மூதேவி. என்னைய போய் நான் திருச்செந்தூருக்கு நடந்து போகணும். அதான் இப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த தள்ளு வண்டி உட்காந்து ஆட்டம் போட்டு தான் போவாங்க. நடக்க முடியாது. தண்ணியே கொண்டு ஆத்தூர்ல கொண்டு குளிக்க தள்ளிடுவாங்க. ஆத்தூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஒரு ஆட்டம் தான். எப்படிதான் 48 நாள் விரதம் இருந்து போவேன். நீங்களும் அப்படி ஒரு வருஷமா இருந்து பாருங்க. அவங்க கண்டிப்பா குடும்பம் முடியும். ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க, வீட்டுக்காரு வருஷத்துக்கு 2 ஏக்கரை வித்து தான் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறாருன்னா சோறு வாங்கி போடுறாரு. ஆமா, சரியா? இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னமே விரதம் இருந்த ராஸ்கா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லி வச்சிருக்காரு. டைவர்ஸ் பண்ணிடுறேன். ஆமா, விரதம் இப்படி விரதம் இருந்தா. ஆமா ஆமா, எனக்கு சோறு வாங்கி போடலன்னா அவரை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன். அவர் என்ன பண்ண வேண்டாம். கடுமையாக விரதம் இருந்தேனே. ஆமாம்மா, அது மட்டுமா? சுத்தாத மரம் கிடையாது. எல்லா மரத்தையும் சுத்திட்டியா? ஆலமரம் சுத்துனேன். எதுக்கு? பிள்ளைக்காண்டிதான். பிள்ளையார் இருக்காரு. ஆமா, ஆலமரம் சுத்துனேன். சரி, அரச மரம் சுத்துனேன். புளிய மரம் சுத்துனேன். ஆஹா, புளிய மரத்துல முனியசாமி குடியிருக்காரு. புங்க மரம் சுத்துனேன். சரி, வேப்ப மரம் சுத்துனேன். இத்தனை மரமும் சுத்துனேன். சரி, வயிற்றுல ஒரு புள்ள கூட பிறக்கல. அடிக்காதமா, அங்கதான் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அங்கதான் இருக்கு. அங்கதான். அப்படியா? இத்தனை செஞ்சு எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. ஒரு குழந்தை கூட பிறக்கலையா? ஆமாமா. அடாடா, வயிற்றுல வேற கட்டி வந்துருச்சு. என்ன கழுதியா? கட்டி உன் மாமியாருக்கு பிறகு ஒவ்வொரு நாள்ல எனக்கு வரணும்னு சொல்ற. இத்தனை மரத்தை சுத்தி எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. ரொம்ப கவலைப்படுறேம்மா. சுத்துற ஆளை சுத்து. சுத்துற ஆளை சுத்தவா? பிறகு யார சுத்தணும்? வீட்டுக்கார போய் சுத்து. ஏன் புருஷனையா? ஆமா ஆமா, இப்படி சோறு வாங்கி போட்டே மனுஷன் மெலிஞ்சு போயிடும். அவங்களுக்கு பிறகு என்ன செய்யறது? அட மூதேவி, வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. பிறகு பிள்ளை வேணும் மரத்தை சுத்துற கோயில சுத்தி வந்துடுற. ஏன்னா அவர் வெளிநாடு போகும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? என்னம்மா? அம்மா, நான் வெளிநாடு போறேன். சரி, போய் 7 வருஷம் கழிச்சுதான் வருவேன். நான் வரும்போது நீ தாயும் பிள்ளையுமா இருக்கணும். துப்பு கட்ட வயலா இருப்பான் உங்களுக்கு.
தாயும் பிள்ளையுமா இருக்கணும். ஆமா, ரொம்ப ஒரு நல்ல 2 பிள்ளைக்கு நீ தாயா இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றணும்ல. ரொம்ப நல்ல குடும்பம். இத்தனை மரமும் சுத்தி பார்த்தேன். இத்தனை மரம் சுத்தி எனக்கு பிறக்கவே இல்லை. பிறக்காதா? அது மட்டுமா, என் வீட்டுக்கு பிச்சைன்னு கேட்டு வந்தாலும் வச்சுக்கோங்க, தெருவுல ஒருத்த பிச்சைக்காரனை போட மாட்டேன். காமராஜ் நகர்ல, தம்பிக்கு காமராஜ் நகர் தான். அக்கா நல்லா அடிச்சு விடுதுன்னு நினைச்சுட்டு இருப்பான். அக்கா பத்தி தெரியும்ல, நம்ம பக்கத்துல ஒரு பிச்சைக்காரனை விட மாட்டேன். ஏன் வீட்டுக்கு வாங்க பிச்சைக்காரனை கூட்டு வருவேன். ஆமா, பிச்சை போட. ஆமா, எப்படி போடுவேன் தெரியுமா? எப்படி? ஒரு பிச்சைக்காரன் தெருவுல போனாலும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அவன் தட்டுல 10 ரூபாய் போட்டுருவேன். சரி, அதுல இருந்து 20 ரூபாய் எடுத்து விடுவேன். வெள்ளங்கும் உனக்கு எப்படி பிள்ளை வர உனக்கு எப்படி பிறகு உனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமாமா. பிறகு என்ன அப்படியா? அவரே அப்புறம் பிச்சைக்கு வந்திருக்காரு. பிச்சைக்காரன் எடுக்கிறவரை நீ பெரிய பிச்சைக்காரியா இருப்ப உங்களுக்கு. அப்படியா? பிறகு என்ன? இப்படியெல்லாம் நான் ஒரு பாவம் செய்யவில்லையே என்று. சரி, அதனால என்னை பெண்குடியார் தனக்கு காலம் சென்ற நேரத்திலே நமக்கு கர்மம் செய்யக்கூட ஒரு குழந்தை பிள்ளையாவது வருக்க கூடாது என்று அதனால என்னை பெண்குடியார். ஆமாம்மா, தனக்கு பின்னால் இந்த நாகலோக பட்டினத்தை ஆள்வதற்கு இந்த மனுஷனை கட்டி என்ன செய்யறது? அதானே, ஒரு அம்மிக்கல்ல கட்டி இருந்தாலாவது 2 தேங்காய் சில்ல வச்சு அரைச்சிருப்பாங்க. ஒரு ஆட்டோர்ல கட்டி இருந்தாலும் என்னத்தையே ஓட்ட ஆட்டி இருப்பாங்க. இந்த பையில கட்டி என்ன செய்ய? இனி எங்கெங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? ஆமா, உடனே எல்லா பையனும் கேட்டிருப்பாங்க. எந்த ஊர்ல கேட்டாங்க? என்ன வானமல்ல பொண்ணு. அந்த நாகராஜன் என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா? அம்மா நாககண்ணி சாமி, நாமும் எவ்வளவோ காரியம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆமா சாமி, நம்ம 2 பேத்துக்கும் குழந்தை பிறக்கல. இருக்க முடியல கூட நம்ம உடுக்காடு கொண்டாட்டி சொன்னச்சு. சரி, அடியே இப்படி எல்லாம் கவலைப்பட்டு தெரியாத, நான் ஒரு விஷயம் சொல்ல, நீ செய்யறியான்னு கேட்டுச்சு. என்ன? அதையும் கூட செஞ்சு பார்த்துட்டேன். என்னமா செஞ்ச? போய் ஈரச்சலையோட நல்லா குப்புற படுத்து, மல்லாக்க படுக்காத குப்புற படுத்து மாவளை கெடுமான்னு சொல்லி விட்டா. மூதே, எந்த கோயிலுக்கு போனாலும் மாவளக்கு மாவும் மல்லாக்க படுக்க போட்டு எடுப்பாங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் எதுக்கு அவர் அப்படி சொன்னாங்க? அவர் கொண்டாட்டி சொன்னாரு அப்படின்னா, அவருக்கு போன வருஷம் 3 ஆபரேஷன் பண்ணாங்க. அதனால அவர் கொண்டாட்டி குப்புற போட்டு எடுத்துக்கும் போதே அவன் சொன்னா நீ கேட்க வரு என்று அந்த நாககண்ணி பெண்குடியா அழுது புலம்பும் போது நாகராஜன் பார்த்தார். அம்மா நாககண்ணி, நமக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டுமானா நம்முடைய குலதெய்வ வழிபாடு செய்வோம். குலதெய்வ வழிபாடு அதாவது ஒரு குடும்பத்துல பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா, சரி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னா, சரி, கஷ்டம் எல்லாம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். அப்படியா? ஆமா. சரி சாமி, உடனே போவோம், நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வோம் என்று அந்த நாகராஜ நாககண்ணையா குலதெய்வ வழிபாடு எப்படி செய்கிறார்கள்? எப்படி? வட்டநல்ல பொட்டி கறி ஜலிகப்பட்டே சேலக்காரி, வட்டநல்ல பொட்டி கறி ஜலிகப்பட்டே சேலக்காரி, முருகப்பட்டு வச்சி செந்தலக்கப்பட்டு வச்சி சிரிச்ச முகா கொண்டவள் அம்மா சந்தன அம்மா நீ எனக்கு ஓடி வாமா, தாயே சந்தன அம்மா நீ எனக்கு ஓடி வாமா, சிறப்புடனே நீ திருப்பாவி குறிச்சி ஊருக்குள்ள சிறப்புடனே நீ திருப்பாவா, தாயே சந்தன அம்மா என் தாயே சந்தன அம்மா நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே. ஆமா, இனிமேல் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் சரி தர்மம் செய்வோம். தர்மம் தலை காக்கும் என்பது ஐதீகம். அப்போ கருட நல்ல மகனுக்கு வரா
அத்தான். சரி. நாகராஜன் நாககண்டிக்கும் நீங்கள் தான் அத்தான் குழந்தை வரம் கொடுக்கணும். அப்படியா? ஆமா. அவர்கள் குழந்தை வரம் கொடுக்கணும் அப்படின்னா சரி, அவங்களோட ஏட்டு கணக்கை எல்லாம் புரட்டி பார்க்கணும். அப்படியா? ஆமா. சரி, புரட்டி பார்த்து தான் அவங்களுக்கு குழந்தை கொடுக்கவா வேண்டாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி நமது சென்னிகுளத்திலே பிறந்த சரி அண்ணாமலை ரெட்டியார் கவிராயர் மீது ஒரு பாடலை பாடி சரி அடுத்தபடியாக கதைக்கு வருகின்றோம். Yeah.
கஷ்டப்படுத்துறான். ஆமா, அதனால எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான். அவர்களை தேவர்கள் முனிவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் என் தங்கை பார்வதா தேவியோடு 8 அட்டகாரிகளாக பிறவி செய்து இந்த மகிழாசுரனை அழிக்க வேண்டும். அப்பத்தான் அவனை அழிக்கவே முடியும். அதற்கு தகுந்த பெண் இந்த நாககன்னி தான். நாககன்னியே தான். ஆகினால இந்த நாககன்னி பெண்குடியாருக்கு நிச்சயமாக குழந்தை வர கொடுக்கும். அவன் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளை வைத்து தான் அவனை கொல்ல முடியும், அழிக்க வேண்டும். ஆமா என்று சொன்ன உடனே சரி பார்த்தார் பகவான். அத்தா என்ன மறந்திருந்த என்னையே ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆமாப்பா, நிச்சயமாக நாகராஜ நாககன்னிக்கு குழந்தை வரம் கொடுத்துருவோம் மைத்தினரே என்று கழுத்திலே அணிந்திருந்த 8 துரோபமணி மாலையை கழட்டி சரி கண்ட நேரத்திலே குடிக்கின்றார். பகவானே என்ன இந்த 8 துரோபமணி மாலையையும் அந்த நாககன்னி பெண்குடியார் சரி குளித்து நீராடி ஈராட இடையில் நின்று சரி பகவான் என்னை ஒரு பக்கம் நினைச்சுக்கணும், சரி உங்களை ஒரு பக்கம் நினைக்கணும், சரி என் தங்கை பார்வதி ஆமா இவங்க 3 பேர்த்தையும் நினைச்சு அந்த நாககன்னி பெண்குடியார் இந்த துலபத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அருந்தினால் அவளுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்படியா? ஆமத்தான் சரி என்று கொடுத்த உடனே அதன் பிரகாரம் கண்ணன் புரான் அந்த 8 துலபமணி மாலையை வாங்கிக் கொண்டு நாகராஜன் நாககன்னி தவம் இருக்கும் இடத்துக்கு வருகின்றார். ஆமா அம்மா நாககன்னி சுவாமி ஏனம்மா இவ்வளவு 12 காலமாக தவம் இருக்கின்றார்? சாமி நான் எதற்காக தவம் இருக்கின்றான் அப்படி கேக்குறீங்க சாமி? ஆமா நான் 12 வருஷ காலமாக சரி தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கேன் சாமி. எதுக்கு தலைகீழ தொங்குற? எதுக்கு தெரியுமா? எல்லாம் ஒரு பிள்ளைக்காண்டிதான், ஒரு குழந்தைக்காண்டியா. ஒரு குழந்தையாவது நம்மளுக்கு பிறக்காதா சாமின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு. நீ கவலையப்பட வேண்டாம் நாககன்னி, நீ ஒரு குழந்தை கேட்ட உனக்கு 8 குழந்தைகள் பிறக்க போறாங்க. அப்படியா? நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா உனக்கு 8 பெண் குழந்தைகள் பிறக்கும். சாமி எப்ப பிறகு சாமி? எப்ப பிறக்குமா? இது என்ன கடையில வாங்கி கொடுக்குற பொருளா உடனே வாங்கி கொடுக்க? எப்படி நீ இருந்தாலும் 10 மாதம் கழிச்சுதான் உனக்கு பிறக்கும். சாமி 12 வருஷ காலமா நான் தவம் இருக்கேன், எனக்கு தான் தெரியும். உறக்கமின்றி அவ்வளவு நாள் தவம் இருந்திருக்கேன் இல்லையா? பிறகு ஒரு 10 மாசம் 10 மாசம் பொறுக்கணுமா? கண்டிப்பா உனக்கு சரி சாமி, உங்களுக்காண்டி பொறுத்துக்கிறேன். சொல்லுங்க சாமி. இந்த 8 துலபமணி மாலையும் சரி குளித்து நீராடி எப்படி குளித்து நீராடி குளிக்கிறது வேற நீராடுறது வேறையா சாமி? கண்டிப்பா. எப்படி குளிக்கிறது அப்படின்னா இப்ப வெளியில எங்கேயாவது கிளம்புறோம், ஆமா சீக்கிரமா குளிச்சுட்டு அப்படின்னு சொல்றோம்ல. ஆமா இந்த நாககன்னி பெண்குடியார் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அந்த 8 துலபத்தையும் மறந்துகின்றார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அருந்துகின்றார். ஆமா சரி அந்த 8 துலபத்தையும் மறந்திய உடனே ஆமா அந்த கண்ணனுடைய கிருபையாலும் அந்த பகவானுடைய அருளாலும் அந்த பார்வதியின் அவதாரமாக அங்கே அட்டகாரிகள் 8 பேரும் பிறக்க இருக்காங்க. சரி அந்த நாககன்னி பெண்குடியார் ஆமா அன்று முதல் குழி மருந்து அருங்கிலியால் கர்ப்பமுற்று இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார்? மாதத்திலே ஒன்றவரு மாதத்திலே ஒரு மனிடுவார் மாதத்திலே ஒன்றவரு மாதத்திலே கண்ணனை ரஞ்சவென்றார் நஞ்சவேறு மாதத்திலே நாவரட்சி தானும் கொள்வார் நஞ்சவேறு மாதத்திலே நாவரட்சி இருப்பார். அந்த நாககன்னி பெண்குடியார் 5 மாதமாகி அறவயிறு பூரணமாக இருக்கின்றார். என்னை எப்படி இருக்கின்றார்? மாதத்திலே ஏழாவது மாசத்துல திட்டுமுட்டு அடிக்க 9வது மாசம் நிறை மாதம் புல்லோடு. ஆமா
கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் மூதை நீங்க பிள்ளை பெற்றவதானா என்ன செய்ய சொல்றேன் 9 மாசம் நிறை மாசமா இருக்கக்கூடிய பெண்கள் மல்லாக்க படுக்க முடியாதுமா. எதுக்கு? நான்லாம் மல்லாக்க படுப்பேன், குப்புற படுப்பேன், ஒரு சாச்சு படுப்பேன், எப்படினாலும் படுப்பேன். நீ இப்போ படுக்க எப்படினாலும் நீ படுப்ப. நான் சொல்றது நிறை மாத கர்ப்பமாக இருக்கும் போதே எப்படியாக ஆமா நிறை மாதமாக இருக்கக்கூடிய பெண்கள் சரி மல்லாக்க படுக்க முடியாம அப்படியா? அப்படி வலதுகை இருக்கு பத்தி அந்த வலதுகை. ஆமா வலதுகைன்னா உனக்கு தெரியுமா? வலதுகைனா சோறு திங்கிற கை, சோத்துக்கை. சோத்துக்கை அப்படிதான் சொல்லுவேன். ஆமா வலதுகை சோத்துக்கை இல்ல வலதுகை. வலதுகையா? இந்த வலதுகையை ஊனி வலதுகை பக்கமா எந்திரிச்சு சோத்தாங்கை பக்கமா எந்திரிச்சு சொல்லு. அப்படி திரும்பி படுத்தோம்னு வச்சுக்கோயேன். சரி பிறக்கிறது ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளையா? மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறக்கும். தம்பி மாதிரி அப்படி கொழுமொல்லாம் அப்படி. சரி அதே மாதிரி இடதுகை இருக்கு பத்தியா? பீச்சாங்கையே செத்த கருது. நல்லா சொல்றேன். அத டீசெண்டா அப்படித்தான் சொல்ல தெரியுது. என்ன செய்ய? ஆமா சரி பீச்சங்கை அதாவது ஊனி எந்திரிச்சோம்னா இடதுகை ஊனி எந்திரிச்சு நொட்டாங்கை இடதுகை பக்கமா படுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன். அங்க பிறக்கிறது பொம்பளை பிள்ளை. அடி பொம்பளை பிள்ளை. ஆமா ஆஹா சரி ரெண்டு கை ஊனி எந்திரிச்சிட்டாப்பா. இப்படி ரெண்டு கை ஊனி ரெண்டு கை ஊனி எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன். சரி கண்டிப்பா பிறக்கிறது வெட்ட பிள்ளை. இதே மாதிரி படக்குன்னு ரெண்டு கை ஊனாம எந்திரிச்சிட்டா. அப்படி எந்திரிக்க முடியாது. அப்படி எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா அது பிள்ளையா இருக்காது, அது பாண்டாத்தான் இருக்கணும். உன்னை கொண்டு கோயில்பட்டி பெரிய ஆஸ்பத்திரியில போய் படுக்க போட்டு அறுத்துதான் இருக்கணும். ஒரே ஓடுதான். வேற என்ன 10 வயது கர்ப்பத்தோடு இருக்கின்றார். அவளோ பாம்பாக இருக்கக்கூடிய நம்மளை போன்று கர்ப்பம் கிடையாது. பெண் இல்லை. அதனால என்னை பெண் கொடியால் எப்படி கர்ப்பம் முட்டி இருக்கின்றார்? ஊரை போலே நாட்டை போலே ஊரை போலே நாட்டை போலே முத்தவைக்கு கர்ப்பம் இல்லை. 41 நாளையிலே விட்டாலே 8 முட்டை 8 நல்ல முட்டையிட்டு 8 நல்ல முட்டையிட்டு அந்த நாளில் என்னை பெண் கொடியாலும் ஊரை போலே நாட்டை போலே உத்தமைக்கு கர்ப்பம் இல்லை. 41 நாளையிலே இட்டாலே 8 முட்டை. அந்த 8 முட்டைகளை மடைகாத்து வரும் பொழுது அங்கே சித்திர மாத வெயிலினுடைய வெப்பம் தாங்க முடியாம அந்த 8 முட்டைகளை விரித்து இங்க யார் யாரெல்லாம் பிறக்க இருக்காங்க? யார் யாரம்மா? ஆமா நம்ம அம்மா சந்தனம்மா பிறக்க இருக்கா. ஆமா பெண்கள் எல்லாம் குழவை போடுங்க. ஏன்னா அவ குழவச்சத்த பிரியக்காரி. ஆமாம்மா குழவச்சத்தை கேட்டா தான் அவ குதூகலமா வருவா, குதூகலமா ஆடி வருவா. கண்டிப்பா. அதனால பெண்கள் எல்லாம் குழவை போடணும். மாத்தா பிறக்க போறா. ஆமா அதனால பெண்கள் எல்லாரும் குழவை போடுங்க. எங்களுக்கு குழவை போட தெரியாது. தெரியாது. ஆமா அதையும் மேற்கே சொல்லிருங்க. கேவலப்படுத்துறதே இருக்கீங்களா? நாங்க பிறக்க இருக்கின்றாள். சரி எப்படி முதலாவது முட்டையிலே
Hey,